என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மேப் ஸ்டடி கிளாஸஸ் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மூணு மேப் ஸ்டடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபர்தரா பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஜியோகிராஃபி ஃபுல்லாவே எப்படி கொண்டு போறோம், மேப்ல வச்சு எப்படி ஃபுல்லாவே அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில வந்து 1 இயருக்கான டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான 1 இயருக்கான மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு என்கொயர் பண்ணோம்னா இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க மேப்குள்ள போகலாம். குட் மார்னிங் பா. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவோட முக்கிய ஏரிகள் மேப் ஸ்டடி கிளாஸஸ் கண்டினியூஸா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 7 மேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேப் பார்க்காதவங்க அந்த 7 மேப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. பேஸ்ல இருந்து போகும்போது கண்டிப்பா எந்த ஆர்டர்ல போறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 8வது மேப். இந்த 8வது மேப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் முக்கிய ஏரிகள். இந்தியாவில முக்கிய ஏரிகள் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போறோம். அப்படியே என் கூட சொன்னீங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம். மேல ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதியில் இருக்கிறது உலார் ஏரி. என்ன ஏரி? உலார் ஏரி. இதான் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படிம்பாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது அப்படின்னா உலார் ஏரி. அது வந்து மேல ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதிகளில் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா இங்க வந்து இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி. தார் பாலைவனம் அந்த பகுதிகளில் இருக்கும், ராஜஸ்தான் அந்த பகுதிகளில். அது ரெண்டு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? உலார் ஏரி. இதான் இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. அதுக்கப்புறம் இங்க கீழே வந்தோம் சொன்னா ராஜஸ்தான் அந்த பகுதியில சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி. இதான் இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரின்னு சொல்றாங்க. அப்படியே கீழே வந்துடலாம். அடுத்தீங்க மகாராஷ்டிரா அந்த பகுதிகளில் லுனார் ஏரி. லுனார் ஏரி அப்படிங்கிறது விண்கல் மூலமா உருவான ஏரி வந்து லுனார் ஏரின்னு சொல்றாங்க. விண்கல் மூலமா உருவான ஏரி லுனார் ஏரி. மொத்தம் 3 பார்த்துருக்கோம். இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி, மேல இருக்கிற உலார் ஏரி. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா விண்கல் மூலமா உருவான ஏரி லுனார் ஏரி. 3 முடிச்சோமா? அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா வேம்பநாடு ஏரி. என்ன ஏரி? வேம்பநாடு ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய நீளமான ஏரி. இந்தியாவின் மிக நீளமான ஏரி அப்படிங்கிறது வேம்பநாடு ஏரி, கேரளா. இப்போ 4 ஏரி பார்த்துருக்கோம். அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். மேல என்ன பார்த்தோம்? உலார் ஏரி. உலார் ஏரி என்ன பார்த்தோம்? மிகப்பெரிய நன்னீர் ஏரி. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அது கீழே வந்தோம் அப்படின்னா சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி, இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா லுனார் ஏரி, விண்கல் மூலமா உருவான ஏரி லுனார் ஏரி. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா வேம்பநாடு ஏரி. அது வந்து என்னது? இந்தியாவின் மிக நீளமான ஏரி. சொல்லும் போது மேப்ல ஜஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுங்க, எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண அப்படின்னா லொகேஷன் வச்சு கேட்கும் போது ஈஸியா இருக்கும். 4 முடிச்சாச்சா? அதுக்கடுத்து ரிவர்ஸ் பார்த்தோமா? ரிவர்ஸ் மேப் என்னென்ன கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இந்த 4 ரிவர் பார்த்தோமா? மகாநதிக்கும் கோதாவரிக்கும் இடையில உள்ள ஏரி சிலிக்கா ஏரி. என்ன ஏரி? சிலிக்கா ஏரி. மகாநதிக்கும் கோதாவரிக்கும் இடையில உள்ள ஏரி சிலிக்கா ஏரி. இதான் வந்து மிகப்பெரிய காயல் ஏரின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய காயல் ஏரி. காயல் ஏரினா வேற எதுவுமே இல்ல. இங்க என்ன இருக்கு? இங்க கடல் இருக்கு, இங்க நார்மல் இது. அப்ப நன்னீரும் உப்பு நீரும் கலக்கிறதா வந்து காயல் ஏரின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நன்னீரும் உப்பு நீரும் கலக்கிறதா காயல் ஏரின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மிகப்பெரிய இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னா சிலிக்கா ஏரி. அது எந்த ஆறுகளுக்கு இடையில இருக்கு? மகாநதி, கோதாவரி. ஓகேவா? அதுக்கு அடுத்து கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கு இடையில உள்ள ஏரி கொல்லேரி ஏரி. என்ன ஏரி? கொல்லேரி ஏரி. அடுத்து கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் இடையில தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல உள்ள ஏரி. தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல உள்ள ஏரி பழவேற்காடு ஏரி அல்லது புலிக்காட்டு ஏரி. என்ன ஏரி? பழவேற்காடு ஏரி அல்லது புலிக்காட்டு ஏரி. இந்த 3 மட்டும் ரிவைஸ் பண்ணலாமா? மகாநதிக்கும் கோதாவரிக்கும் இடையில உள்ளது சிலிக்கா ஏரி. அதான் மிகப்பெரிய காயல் ஏரின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கோதாவரிக்கும் கிருஷ்ணா இடையில உள்ளது கொல்லேரி ஏரி. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கு இடையில உள்ளது அதுக்கடுத்து பழவேற்காடு ஏரி அல்லது புலிக்காட்டு ஏரின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாடு எந்த மாநிலங்களுக்கு இடையில இருக்குன்னு இது கொஸ்டின் கேட்கலாம்பா. இது புக் பேக் கொஸ்டின் ஆல்சோ. தமிழ்நாடு அண்ட் ஆந்திராவோட பார்டர்ல இருக்க ஏரி தான் புலிக்காடு ஏரி அல்லது பழவேற்காடு ஏரி. இது 3 முடிஞ்சா? இப்ப பார்த்தது அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? மேல என்ன பார்த்தோம்? உலார் ஏரி, மிகப்பெரிய நன்னீர் ஏரி. அடுத்து ராஜஸ்தான் பகுதிகள்லாம் அதுக்கப்புறம் மிகப்பெரிய சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி. அது என்னது? மிகப்பெரிய உப்பு ஏரி. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா மகாராஷ்டிரா பகுதியில் லுனார் ஏரி. அது விண்கல் மூலமா உருவான ஏரி. அடுத்து கேரளால வந்தா வேம்பநாடு ஏரி. வேம்பநாடு ஏரி அப்படிங்கிறது என்ன? மிக நீளமான ஏரி. அதுக்கடுத்து இங்கிட்டு வந்தா இங்கிட்டு 4 ரிவர் இருக்கா? மகாநதிக்கும் கோதாவரிக்கும் இடையில உள்ளது சிலிக்கா ஏரி, மிகப்பெரிய காயல் ஏரி. அடுத்து கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கு இடையில உள்ளது கொல்லேரி ஏரி. அதுக்கடுத்து கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் இடையில உள்ளது பழவேற்காடு அல்லது புலிக்காட்டு ஏரி. அது எந்த மாநிலங்களுக்கு இடையில இருக்கு? ஆந்திரா, தமிழ்நாடு மாநிலங்களுக்கு இடையில.
இதெல்லாம் முடிச்சாச்சா? அடுத்து இங்க 2 தான். சிக்கிம்ல உள்ளது சோலமு ஏரி. என்ன ஏரி? சோலமு ஏரி. சிக்கிம்ல உள்ளது சோலமு ஏரி. இதான் இந்தியாவின் மிக உயரமான ஏரி. இந்த பகுதி வந்து உயரமான பகுதி வந்து கஞ்சன்ஜங்கான்னு பார்த்தோமா, அப்ப அந்த உயரமான பகுதியில் இருக்கிறதுனால அது உயரமான ஏரின்னு சொல்றாங்க. என்ன ஏரி? சோலமு ஏரி. அது சிக்கிம்ல இருக்கு. அதுக்கு அடுத்து இங்க மணிப்பூர்ல லோக்டக் ஏரின்னு இருக்கு. மணிப்பூர்ல லோக்டக் ஏரி, அது வந்து மிக ஆழமான ஏரின்னு சொல்லுவாங்க. இங்க உயரமான ஏரி சோலமு ஏரி சிக்கிம், இங்க வந்து மிக ஆழமான ஏரி மணிப்பூர் லோக்டக். இந்த லோக்டக் ஏரியில தான் வந்து உலகிலேயே மிதக்கும் தேசிய பூங்கா உள்ள ஒரே ஏரி. இந்த ஏரியில தான் வந்து மிதக்கும் தேசிய பூங்கா இருக்கு. அந்த தேசிய பூங்கா நேம் வந்து கெய்புலம் ஜாவே அப்படிங்கிறது. கெய்புலம் ஜாவே. இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? 8th மேப் என்ன? இந்தியாவின் முக்கியமான ஏரிகள். மேல என்ன பார்த்தோம்? ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் அங்க வந்து பனிப்பாறைகள் அதிகமா இருக்கும், அதனால நன்னீர் அதிகமா காணப்படும். அப்போ வந்து இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படின்னா உலார் ஏரி, ஜம்மு காஷ்மீர் பகுதியில். அப்படியே ராஜஸ்தான் வந்தோம் அப்படின்னு சொன்னா ராஜஸ்தான்ல சாம்பா அல்லது புஷ்கர் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி. அப்படியே கீழே வந்தா மகாராஷ்டிரா பகுதிகளில் விண்கல் மூலமா உருவான ஏரி லுனார் ஏரி. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கேரளால வேம்பநாடு ஏரி மிக நீளமான ஏரி. அடுத்து 4 ரிவர் இருக்கா, அந்த 4 ரிவருக்கு இடையில 3 ஏரி வரும். அப்ப மகாநதிக்கும் கோதாவரிக்கும் இடையில உள்ளது சிலிக்கா ஏரி, மிகப்பெரிய காயல் ஏரி. காயல் ஏரினா வேற எதுவுமே இல்லை, உப்பு நீரும் நல்ல தண்ணியும் கலக்கிறது. அதுக்கப்புறம் அது கீழே வந்தா கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில கொள்ளேரி ஏரி. அடுத்து கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கு இடையில பழவேற்காடு ஏரி அல்லது புலிக்காடு ஏரி. அது எந்த மாநிலங்களுக்கு இடையில இருக்கு? தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது முடிஞ்சா அடுத்து மேல சிக்கிம்ல போனோம் அப்படின்னா இந்தியாவில மிக உயரமான ஏரி சோலமு ஏரி. அடுத்து மணிப்பூர்ல இந்தியாவில மிக ஆழமான ஏரி அப்படின்னு சொன்னா லோக்டக் ஏரி. அந்த லோக்டக் ஏரியில என்ன இருக்கு? இது உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் தேசிய பூங்காவில் ஒரே ஏரி லோக்டக் ஏரி. அந்த மிதக்கும் தேசிய பூங்காவோட நேமு கெய்புல்லம் ஜாவே. அப்படி ரிவைஸ் பண்ணிட்டீங்களாப்பா? இதை வந்து பார்க்கும் போது அப்படி ரிவைஸ் பண்ணோம்னு சொன்னா மறக்கவே மறக்காது. எப்படி இந்த மேப் ஸ்டடி உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.